ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதாவது நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே மோனாலிசா அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங் சொல்லுவோம். டாவின்சி அப்படிங்கிறவங்க வரைஞ்ச பெயிண்டிங்க்கு அவங்களுக்கு புருவங்களே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அதை ஒரு இன்ஜினியர், அவர் பேர் பாஸ்கல் கோட், அவர் இப்போ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையிலேயே டாவின்சி அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வரையும் போது அவங்களுக்கு புருவங்களை வரைஞ்சிருக்காரு. ஆனால் நாட்கள் ஆக ஆக அந்த பெயிண்டிங்கை சுத்தப்படுத்துகிறாங்கல்ல, க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள புருவம் அழிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கன்க்ளூஷன் பண்ணியிருக்காரு. இது நமக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, எறும்பு இருக்குல்ல, நல்ல சுறுசுறுப்பானது எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 12 மணி நேரத்தில் 8 நிமிஷம் மட்டும்தான் ஓய்வு எடுக்குதான். பார்த்துக்கோங்க மக்களே, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க சுறுசுறுப்பாக அவங்க வேலையை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இங்கிலீஷ் மொழியில் அது ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன முழுமையான சென்டென்ஸ் தான். அதை விட சின்ன சென்டென்ஸ் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கொக்கோகோலா இருக்குல்ல, முதல்ல க்ரீன் கலரில் இருந்திருக்கு. உலகத்துலேயே அதிகமான அளவு மக்கள் ஒரு பேரை வச்சுருக்காங்க அப்படின்னா எந்த பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? முகமது அப்படிங்கிற பேர் தான் உலகத்துலேயே மிகவும் பொதுவான பேராம். ஏன்னா 150 மில்லியனுக்கும் அதிகமான ஆண்களுக்கு முகமது அப்படின்னு சொல்லி பேரை வச்சுருக்காங்களாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம 3க்கு அடியில் நம்ம நின்றுலாம் பார்ப்போம் தெரியுமா? நம்ம நடந்தால் நம்ம கூடயே இந்த நிலாவும் நடந்து வர மாதிரிலாம் இருக்கும்ல. நம்ம 3க்கு நேராக கீழே நிற்கும்போது நம்மளுடைய வெயிட் கொஞ்சம் குறையுமா. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 100 கிலோ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வெயிட்டில் இருந்து 0.50 கிராம் எடை குறையுமா. அதாவது 0.5 கிராம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முழங்கை இருக்குல்ல, அதாவது முட்டுக்கைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதை நம்மளால் நக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தா என்னால் முடியலை. உங்கள் யாராலையாவது முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? கெட்டு போகாத ஒரே உணவு என்ன தெரியுமா? தேன் மட்டும்தான் கெட்டு போகாத ஒரே உணவு. நத்தைகள் 3 வருஷம் கூட தூங்குமா. ஏன்னா அது உயிர் வாழறதுக்கு கூலிங்கான பிளேஸ் தேவையாம். ஒரு வேளை ரொம்ப வெயில் வெக்கையாக இருந்தது அப்படின்னா அது அது கூட்டுக்குள்ளேயே உள்ளேயே இருந்துக்கிடுமா, தூங்கிக்கிட்டே இருக்குமா. 3 வருஷம் வரை நத்தைகள் தூங்குமா. நம்ம அதிகமாக தும்முனோம் அப்படின்னா நம்மளோட விலா எலும்புலையே முறிவு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தும்மலை அடக்க முயற்சித்தாலும் நம்ம தலை இல்லைன்னா கழுத்தில் உள்ள இரத்த நாளங்கள் உடைந்து நம்ம இறக்க கூட நேரிடுமா. கவனமாக இருக்கணும். சீட்டுக்கட்டில் மொத்தம் 4 ராஜா இருப்பாங்கல்ல, அந்த ராஜா வரலாற்றில் வாழ்ந்த உண்மையான சிறந்த ராஜாவை ஒவ்வொரு ராஜாவும் குறிக்குதான். ஃபஸ்ட்டு கிளப்ஸ் இருக்குல்ல, அது அலெக்சாண்டர் தி கிரேட்டை குறிக்குது. ஸ்பேட்ஸ் கிங் டேவிட்டை குறிக்குது. ஹார்ட்ஸ் ஷார்லமேனை குறிக்குது. டைமண்ட் ஜூலியஸ் சீசர் அவங்கள குறிக்குதான். பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது தெரியுமா, அது அவங்களோட கால்களால் தான், அதாவது ஃபீட்டை வச்சு தான் அது டேஸ்ட்டை உணருதான். நமக்கு இது விசித்திரமாக இருக்கலாம். ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் ஒரு இலையில் போய் உக்காந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட காலால் தான் சுவையை உணருதான். ஒரே ஒரு விலங்கால் மட்டும்தான் குதிக்க முடியாது. அது என்ன விலங்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னென்னா யானை. யானையால் மட்டும்தான் குதிக்க முடியாதான். ஏன்னா அதோட காலில் உள்ள எலும்பு கீழ் நோக்கி இருக்கான். அதனால் அதை தரையில் இருந்து தள்ளுறதுக்கு ஸ்ப்ரிங் ஏதாவது இருந்தால் தான் அதால் குதிக்க முடியுமா. அமெரிக்காவோட எல்லா சிட்டிஸ் பேர்லேயும் ஒரே ஒரு இங்கிலீஷ் லெட்டர் மட்டும் இல்லை. அது என்ன லெட்டர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எக்ஸு ஒய் இப்படி தானே எல்லோரும் நினச்சிருப்பீங்க. அது ரெண்டுமே இல்லை. க்யூங்கிற எழுத்து தான் அமெரிக்காவில் உள்ள சிட்டிஸ் பேரில் இல்லாத எழுத்து. 1987 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸில் எல்லாேருக்கும் சேலட் கொடுப்பாங்க. அந்த சேலட்டு ஒவ்வொரு சேலட்டில் இருந்தும் ஒரு ஆலிவை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக அவங்களுக்கு $40,000 சேவ் ஆகிருக்கு. பார்த்திங்களா, ஒரு சின்ன ஆலிவை எவ்வளோ டிக்கெட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ சேலட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. 111, அதாவது 9 தடவை 1 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 மல்டிப்ளிகேஷன். திரும்பியும் 9 தடவை 1 1 1 1 1 1 1 1 1 1. இது ரெண்டையும் மல்டிப்ளிக் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குன்னு உங்களுக்கு ஏதாவது குழு இருக்கா?
நானே சொல்லிடுறேன். ஆன்சர் என்ன வரும்னா 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 2 1. அதாவது 1லேருந்து 9 வரை ஃபஸ்ட்டு அப்படியே ஆர்டரில் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸில் இருந்து வருது. 9 8 7 1 வரை வருது. பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த ஃபேக்ட்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு நான் உங்களை சந்திக்க வரேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.